அடுத்த ரவுண்ட் அப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா. ஒவ்வொரு ஆண்டும் திமுக தொடங்கப்பட்ட ஆண்டு, அதே போன்று தந்தை பெரியாருடைய பிறந்தநாள், அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் என 3 நிகழ்வுகளையும் சேர்த்து திமுக முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிறது. 1949ஆம் ஆண்டு திமுக தொடங்கப்பட்டது. பவளக்கார தெரு, அதாவது திமுக தொடங்கப்பட்ட இடம் என்பது சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ராபின்சன் பார்க்கில் பவளக்கார தெருவில் தான் கொட்டு மழையில் முதல் முறையாக திமுக தொடங்கப்பட்டது. பவளக்கார தெருவில் தொடங்கப்பட்ட திமுக இன்று பவள விழாவை காண்கிறது. கூடுதல் சிறப்பாக அந்த கட்சிக்கு பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை நந்தனம் YMCA திடலில் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு, அங்கு செஞ்சிக்கோட்டை வடிவில் அரங்குகள் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு, திமுக கடந்து வந்த பாதைகள், கடந்த 75 ஆண்டுகளாக திமுக கடந்து வந்த பாதைகளை விளக்கும் வண்ண பதாகைகள் அமைக்கப்பட்டு 18 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 80,000 இருக்கைகள், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கைகள் 80,000 மற்றும் பல பேர் அங்கு நின்று பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கிறது. 11 இடங்களில் வாகன நிறுத்தங்கள், 15,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிவறைகள், ஓய்வறைகள் என அமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக இந்த நிகழ்வானது அமைந்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் 75 ஆண்டுகளை கடந்து பல்வேறு சவால்களையும் சாதனையும் கடந்து வந்திருக்கின்றது. பொதுவாக இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரையில் விருதுகள் வழங்கப்படும். பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, அதே போன்று பாவேந்தர் விருது, அதே போன்று பேராசிரியர் விருது உள்ளிட்ட விருதுகள்லாம் வழங்கப்படும். இந்த விருதுகளை பொறுத்தவரையில் பெரியார், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, கருணாநிதி பெயரிலான விருதுகள் 1985ஆம் ஆண்டில் இருந்தும், பாவேந்தர் விருது 2008ஆம் ஆண்டில் தொடங்கியும், பேராசிரியர் விருது 2018ஆம் ஆண்டிலிருந்தும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த பவள விழாவில் இன்னும் மற்றொரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், முதல் முறையாக MK ஸ்டாலின் விருதானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த MK ஸ்டாலின் விருதை பொறுத்தவரையில் முதல் முறையாக வழங்கப்படக்கூடிய இந்த விருதை பெறுபவர் முன்னாள் மத்திய அமைச்சர் SS பழனி மாணிக்கத்துக்கு தான் இந்த விருதானது வழங்கப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த திமுக பவள விழாவானது அமைந்திருக்கிறது. பல்வேறு சாதனைகள், வேதனைகள், ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் அல்லது இரண்டுமே இல்லாத வகையிலும் திமுக பயணித்து இன்னைக்கு பவள விழாவை காண்கிறது திமுக. ஆனால் அதே சமயத்தில் 75 ஆண்டுகால பயணம் கொள்கை இலக்கை அடைந்ததா திமுக என்ற கேள்வியும் நாம் இந்த சமயத்தில் எழுப்ப வேண்டிய நிலை உள்ளது. என்றால் ஒரு கட்சியினுடைய கொள்கைதான் அந்த கட்சி நீண்ட காலத்துக்கு கொண்டு செல்லும், மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற வைக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவின் கொள்கை என்பது சமநீதி, சமத்துவம், பெண்களுக்கான உரிமை, இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி உள்ளிட்ட பல அனைத்து மக்களுக்கான ஒரு கொள்கை கொண்ட இயக்கமாக, கட்சியாக திமுக இருக்கிறது. 75 ஆண்டு கால பயணங்களை அது கடந்து வந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தனை ஆண்டு கால பயணங்களை தாண்டியும், இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் திமுக அதனுடைய கொள்கை இலக்கை அடைந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் அந்த கேள்விக்கான பதில் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டிய நிலை தற்போது இருக்கின்றது. என்றால் திமுகவை பொறுத்தவரையில் பெண்களுக்கான உரிமை என்று ஒரு கொள்கையாக இருக்கின்றது, சமூக நீதி என்பது கொள்கையாக இருக்குது. ஆனால் திமுக கட்சியிலேயே மாவட்ட செயலாளர்கள் 72 பேர் இருக்கிறார்கள். அந்த 72 பேரில் எத்தனை பட்டியலின மக்களுக்கு, அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற கேள்வியும் பலரால், அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சொற்ப எண்ணிக்கையில் தான் உள்ளது தவிர பெரிய அளவில் இல்லை. அதே சமயத்தில் பெண் அமைச்சர்கள், திமுகவை பொறுத்தவரையில் பெண் அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ளார்கள், அந்த ஒரு கேள்வியும், ஏன் அதிகமாக இடம் கொடுத்திருக்கலாமே, அந்த ஒரு கேள்வியும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. திமுக ஆட்சிக்கு வந்தால் எதெல்லாம் நடக்காது என்று எதிர்பார்க்கப்பட்டதோ, பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்காது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்காது, இது போன்ற ஏழைகள், விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்காது என்றெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் இருக்கும் என்றெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பு என்பது சாதாரண விடயம்தான். ஆனால் வேங்கை வயல் சம்பவம் அதற்கு எதிர்மாறாக உள்ளது. வேங்கை வயல் சம்பவத்தை பொறுத்தவரையில் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தற்போது வரையிலும் அதற்கான உரிய விசாரணை நடவடிக்கை என்பது குற்றவாளிகள் தற்போது வரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்குநேரியில் பள்ளி மாணவர் மீது நடத்தப்பட்ட சாதிய தாக்குதல் என்பதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போன்று சிப்காட் போராட்டக்காரர்கள், விவசாயிகள் மீது குண்டா சட்டம் பாய்ந்தது, அதற்கு பிறகு வாபஸ் பெறப்பட்டது. அதே போன்று பள்ளிகளில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்கப்படுவதும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றது.
முருகன் மாநாடு, சமீபத்தில் நடைபெற்ற முருகன் மாநாடு, அதே போன்று சமீபத்தில் நடைபெற்ற அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு, இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வுகளை பொறுத்தவரையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் எது நடக்காது என்று எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக சில விஷயங்கள் நடந்து வரக்கூடியதும் மிகப்பெரிய விமர்சனங்களையும் திமுக முன்வைத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை பொறுத்தவரையில் அதனுடைய கொள்கை என்பது சமூக நீதி, சமநீதி, அதே போன்று சமத்துவம், பெண்களுக்கான உரிமை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களை முன்னேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான கொள்கைகளை கொண்ட இயக்கமாக திமுக இருந்தாலும் அந்த கொள்கைகளை அவர் சரியாக, அந்த கட்சி சரியாக கையாளுகிறதா, அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறதா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பவளக்கார தெருவில் தொடங்கிய திமுக இன்று பவள விழாவை கண்டாலும் கூட அதன் கொள்கை இன்னும் வலுவாக கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் அதை முழுவதுமாக 100% விழுக்காடு அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது இந்த நேரத்தில்.